அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கம். விருச்சிக ராசிக்கார நேர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு, அவரோட ஆசியோட இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக் காக்கும் செந்தில் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் இனி உங்களுக்கு நடக்கும். பொதுவாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க மத்த எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு கெம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இவங்க அனுதினமும் அந்த ஆண்டவனையே துணையா கொண்டு வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனைகள் உங்களை சூழ்ந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்த இவங்க ஒரு நாளும் யாருக்காகவும் விட்டுத் தரவே மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்ல, காலம் சரியில்ல. அதனால இவங்க கால்ல போய் விழுந்துறலாமா? அவங்க கையில போய் விழுந்துறலாமா? அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இருக்காதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, போராடி தன்னந்தனியா முன்னுக்கு வருவாங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு வைராகியத்தோட வாழக்கூடியவங்க நீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட என் அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இத நான் கேக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே, எங்கள பார்த்தா நலமா இருக்கற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரணங்களையும், வேதனைகளையும், பிரச்சனைகளையும் பார்த்தா, நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நாங்க எப்படிம்மா நலமா, நிம்மதியா வாழ முடியும்? அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இப்போ முடியப் போகுது, எல்லாமே மாறப் போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்பவே அருமையா, பொற்காலமா மாறப்போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாமே இனிமே படிப்படியா நிறைவேறப் போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமணத் தடைகள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு ரொம்பச் சிறப்பா திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு அந்த மகான் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள், வழக்குகள் மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. இந்த 12 ராசிகள்ல பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான ராசியாத்தான் இருப்பாங்க. இவங்களோட குணமும் சரி, அணுகுமுறையும் சரி, மத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபட்டுதான் இருக்கும். விசாதம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாரும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார் யார்னு பாத்தீங்கன்னா, மீனம், கடகம், கன்னி மற்றும் மகரம் ஆகிய ராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களா இருப்பாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, கும்பம், மிதுனம், அப்புறம் சிம்மம். இவங்க கிட்ட மட்டும் நீங்க பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா, நிதானமா இருந்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முறை வாழ்க்கையில ஒரு குறிக்கோள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த லட்சியத்த அடையறதுக்காக இரவு பகல் பார்க்காம, உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன் வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் வந்தாலும், அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, தங்கள நெருங்கிய ஒரு உறவுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா மட்டும் போதும். ஓடிப் போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய அந்த தாயுள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனிமேல் வெளிநாட்டுப் பயணங்கள் ரொம்பவே வெற்றிகரமா அமையும். ஏதாவது ஒரு பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா, அதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஒருவேள நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிக்காம அடைக்கலம் புகுந்து இருக்கீங்க அப்படின்னா, அங்கிருந்து கௌரவமா வெளியில வந்துருவீங்க. அப்பா, இது இனிமே எனக்கு செட் ஆகாது. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நம்ம இனிமே பழைய இடத்துக்கே வந்துருவோம். பழைய ஊருக்கே போயிருவோம். அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. சில பேர் வெளிநாட்டுக்குப் போய் அங்க மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுவாங்க. தன் உலகத்தை இழந்து, தன் கடமையை இழந்து, தன் மனசை இழந்து, ஏன் தன் உடம்ப கூட இழந்து, எல்லாத்தையும் இழந்து தவிச்சுக்கிட்டு நிப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் பிறக்கப் போகுது. "வேணா சாமி, கைய எடுத்து கும்பிடுறேன். நான் இந்த நரகத்துல இருந்து வெளியில வர்றேன்." அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க நிச்சயமா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வாழ்க்கையைத் தேடி வெளியில வருவாங்க. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படப் போகுது அப்படின்னு நீங்க ஆழமா நம்புங்க. பொதுவாகவே பிறந்த நாள், புத்தாண்டு போன்ற நாட்கள்ல நிறைய பேர் பெரிய பெரிய உறுதிமொழிகளை எடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மட்டும் எதிர்மறையா முடிவெடுக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மால அத முழுமையா நிறைவேற்ற முடியாம போகுங்க. 2026இல் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், பெரிய உறுதிமொழிகள் எதையும் எடுக்க வேண்டாம். ஆனா, நாளைக்கு நான் மாறிருவேன். 2026 ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படிதான் நடந்துக்க போறேன். இல்ல மார்ச் மாசத்துல இருந்து நான் இப்படி மாறிடுவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா மனுஷனுக்கும் இந்த பெரிய பெரிய உறுதிமொழிகளுக்கும் ஒரு சரியான காம்போ செட் ஆகாதுங்க. உங்க மனசுக்குள்ள என்னோட வாழ்க்கையில நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். இந்த வருஷத்துல நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அத நிறைவேத்தணும் அப்படின்னு ஒரு தெளிவான பிளான் வச்சுக்கோங்க. ஜனவரி மாசம் எனக்கு இது நடக்கணும்னு பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். நான் இந்த மாசத்துக்குள்ள என்ன மாத்திக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உங்கள நீங்களே வருத்திக்கிற உறுதிமொழிகள எடுக்காதீங்க. இந்த 12 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் இதையெல்லாம் நான் சாதிக்க போறேன். இதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். இதுதான் என்னுடைய உண்மையான கனவு அப்படின்னு மட்டும் தீர்க்கமா முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் என்னோட முதல் கனவு. நான் நீட் எக்ஸாம்ல நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட லட்சியம். நான் பாக்குற வேலையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரணும் அப்படின்னு உங்க கனவுகள நோக்கி ஓடுங்க. நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த வருஷத்துல நம்மளோட முழு போக்கஸும் எதிர்காலத்த நோக்கி மட்டும்தான் இருக்கணும். யார் உங்கள வார்த்தைகளால கஷ்டப்படுத்தினாலும் அத கண்டு நீங்க துளி கூட கவலைப்படவே கூடாது. உங்களுடைய முழு கவனமும் உங்க வேலையிலயும் உழைப்பிலையும் மட்டும்தான் இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. சில சூழல்களால கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதே மாதிரி கார், பஸ் இதுல டிராவல் பண்றது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். சூப்பரா இருப்பீங்க. உங்க பண பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா விலகிடும். புதுசா டூ வீலரோ இல்ல போர் வீலரோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்குற யோகம் கண்டிப்பா ஏற்படும். அதனால நீங்க தைரியமா வாகனங்கள்ல முதலீடு பண்ணலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும். ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு இடத்த விட்டு நீங்க விலகணும்னா தைரியமா விலகுங்க. அதே போல உங்களுக்கு ஒரு தொகுதி வேணும்னா எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு அதிகாரத்தோட தைரியமா கேளுங்க. வர்ற 2026 எலெக்ஷன்ல நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. எதையுமே கிடைச்சா போதும்னு நினைக்காம உங்க உரிமையை கேட்டு பெறுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தையும் நன்மையும் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் பனி போல காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் இனி நடக்கும். கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க. உங்கள புரிஞ்சுக்காம போனவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கையில இனிமே தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கூட பேசுறவங்களா? இது மட்டும் போதுமா? இல்லங்க. யார் ஒருத்தங்க எந்த நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியான தூக்கத்த தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படின்ற வார்த்தைகளுக்கே இடமில்ல. இதுநாள் வரைக்கும் உங்க மனச போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி மெல்ல மெல்ல மறையப் போகுது. நீங்க ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி நிலைச்சிருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்க எப்பவுமே நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள மட்டும்தான் நம்பணும். மற்றவர்கள் உங்களை வழக்கம் போல குழப்ப முயற்சி செய்யலாம். இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீங்க பயப்படவும் கூடாது, குழம்பி போகவும் கூடாது. உங்களுக்கு அந்த எல்லாம் வல்ல கடவுளோட துணை எப்போதுமே இருக்குங்க. வேலையாகட்டும், தொழிலுக்காகட்டும், இல்ல பணம் சம்பாதிக்கிற விஷயமாகட்டும், ஒரு 2, 3 முயற்சிகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா, எதையுமே சீக்கிரமா எதிர்பார்க்கிற அந்த வேகம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இன்னும் சிறப்பா முன்னேறணும் அப்படின்னா, உங்க செயல்கள், உங்க எண்ணங்கள், அப்புறம் நீங்க பேசக்கூடிய நபர்கள் கிட்ட ஒரு வரைமுறைய, ஒரு லிமிட்ட வச்சுக்கோங்க. ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆவணி மாசத்துல உங்க வாழ்க்கையில பல திடீர் மாற்றங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதுல எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, எனக்கு துணை இல்லையே அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில என் தெய்வங்கள் இருக்கறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியலேனா கூட பரவாயில்ல. வீட்ல தீபம் ஏத்தி வச்சு, ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்த மனசார நினைச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும். உங்க வம்சம் தழைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் உங்க இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஒருவேளை வருத்தப்பட்டா, ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தாலே போதும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட, அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும். அந்த பேரொளி உங்களை வந்து சேரும்போது, உங்க வாழ்க்கையில இருந்த கண்ணீர் எல்லாம் காணாம போயிடும். நம்ம விருச்சிக ராசிக்காரங்க இளமையில ரொம்ப போல்டா, தைரியமா இருப்பாங்க. ஆனா முதுமையில பலராலும் பலவீனமா பார்க்கப்படுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, புலி பதுங்கறது பாயறதுக்குத்தான். உங்க கோபத்த உங்க வேலையிலயும், உங்க முன்னேற்றத்திலயும் காட்டுங்க. தினமும் முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி செய்யுங்க. வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால உங்க உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.